ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்டிலேயே 5 மினிட்ஸில் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல பார்த்துக்கலாம். கேபேஜ் நான் எடுத்திருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன், நார்மல் பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸ், ஃப்ரை பண்ண சிக்கன், ஸ்க்ராம்பிள்டு எக், பச்சை மிளகாய், ஆயில், சோயா சாஸ், சால்ட் அண்ட் பெப்பர், பாயில்ட் ரைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துட்டு அதில் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதில் இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இது கூட பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெப்பர் வந்து 1 டீஸ்பூனும் சால்ட் வந்து 1 டீஸ்பூனும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரைடு எக்கும் சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம், சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதனால இது நம்ம சும்மா அந்த ஃப்ளேவரோட பெரட்டினாலே போதும். இதில் நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கனால அதோட காரமே நமக்கு போதும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இது வந்து நீங்கள் பசங்களுக்கு நைட்டு டின்னருக்கு தான் செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை. ஈவினிங் அவங்க கேட்கும்போது கூட ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் வடித்து ஆற வச்ச ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா ஃப்ளேவருமே இதோட மிக்ஸ் ஆகணும், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லியை கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பரான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிளேட்டிங்க்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, வெறும் 5 மினிட்ஸில் நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.